நான் ஒரு சொலிசிட்டர் இல்லாட்டி நான் ஒரு அசைலம் இமிகிரேஷன் அட்வைசர்ன்னு சொல்லி பொய்யான ஐடென்டிட்டிஸை கிரியேட் பண்ணுற ஆட்களை இப்படி கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ டீல் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு இமிகிரேஷன் அட்வைசரோ சொலிசிட்டரோ கேஸ் ஒர்க்கரோ உண்மையாகவே அரசாங்கத்துக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட இல்லாட்டி அங்கீகரிக்கப்பட்ட சட்ட அமைப்புகளுக்கு கீழே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆளான்றதை நீங்கள் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டை யூஸ் பண்ணி செக் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் கணன் சேனலுக்கு புதுசண்டா இப்போவே கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த வெப்சைட் யூகே கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட gov.uk வெப்சைட். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஆர்கனைசேஷன் நேம் இருக்கு. அதில் இந்த சொலிசிட்டர் கம்பெனி நேம் இல்லாட்டி ஆர்கனைசேஷன் நேமை இதில் டைப் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க, உங்களோட அட்வைசர் பேர் என்ன, இந்த டீட்டெயிலை இதில் ஃபில் பண்ணுங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஐடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ரெகுலேஷனுக்கு கீழே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இல்லாட்டி ஐஏஏக்கு கீழே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அவங்களுக்குரிய ஐடியை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐடியையும் இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த டீட்டெயில்ஸை உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீங்கள் இப்படி இந்த டீட்டெயில்ஸை கேட்கல அவை கட்டாயம் இந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். யூகே கவர்மெண்ட்டுக்கு கீழேயோ இல்லாட்டி எந்த விதமான சட்ட அமைப்புகளுக்கு கீழேயோ ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஒரு அட்வைசரோடையோ இல்லாட்டி சொலிசிட்டரோடையோ நீங்கள் டீல் பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கணன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.